வெல்கம் பேக் டு பத்மன் ஃபோட்டோகிராஃபி. இனி ஃபோட்டோகிராஃபி செக்டாரில் ரொம்ப ரேபிட் க்ரோத்தில் இருக்க ஒரு செக்டார்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி செக்டார் தான். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நாளுக்கு அதிகமாகிட்டே தான் வராங்க. அண்ட் உள்ள என்ட்ராகிற எல்லா ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்க ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பர்ஃபெக்டான கேமரா எப்படி சூஸ் பண்ணுறது வாங்குறது அப்படின்றது தான். அவங்க உள்ளே வந்ததும் அவங்க சீனியர் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கிட்ட இல்லைனா வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிரர்லெஸ், ஒரு ஃபுல் ஃப்ரேம், அப்புறம் வந்து ஒரு நல்ல பேட்டரி, ஒரு நல்ல ரெசல்யூஷன் அப்படின்றது மட்டும்தான். பட் இந்த பீசஸை மட்டும் வச்சுட்டு ஒரு வெட்டிங் கேமை பர்ஃபெக்டாக விளையாட முடியுமா? ஏன்னா வெட்டிங் கேமில் வந்து ரிஹர்சல்ஸும் கிடையாது, ரீடேக்ஸும் கிடையாது. எல்லாம் ரேப்பிடாக நடந்துக்கிட்டே இருக்கணும், நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ வெட்டிங்க்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அண்ட் வெட்டிங் கேப்சர் பண்ணோண்டு கேமராக்கு வந்து சில க்ரைட்டீரியாஸ் இருக்கணும். அதுதான் இன்னைக்கு வீடியோட டாப்பிக்கே. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமராவில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்தால் ஒரு பெஸ்ட் இல்லை ஒரு பர்ஃபெக்டான வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமராவை அது சூஸ் ஆகும் அப்படின்றது தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு பேசிக்காக சொல்கிற இந்த விஷயத்தை தாண்டி நம்ம அடிஷ்னலாக சில விஷயமும் பார்க்க போகிறோம். அதாவது ஃபுல் ஃப்ரேம் அண்ட் ரெசல்யூஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இது மட்டும் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமரா வந்து பர்ஃபெக்டாக ஆக்காது. ஸோ அதுக்காக வந்து ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து உங்களுக்கு முன்ன வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பர்ஃபெக்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமரா எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு கோலாக வச்சுட்டு இந்த வீடியோ கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ எண்டு வர பாருங்க. ஒரு கீ ஆஸ்பெக்ட்ஸும் வரும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும். நீங்கள் வெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் உங்களுக்கே தெரியும், ஓகே ஆமாம் இது நிஜம்தான், இதை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம், இதில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் நியூ கமர்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஒரு எலிமெண்ட்ஸாக சொல்லும் போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். நம்மக்கிட்ட இருக்கிற பாடிஸை வச்சும் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நீங்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கலாம், என்ன இவர் வந்து ஃபுல் ஃப்ரேமு, மிரர்லெஸ், பேட்டரி, ரெசல்யூஷன்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இம்பார்ட்டன்ட் இல்லைன்ட்டு இல்லை, பட் எங்கே போனாலும் காமனாக சொல்கிற க்ரைட்டீரியாஸ் இது தான். இன்ஃபேக்ட் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக்கு இந்த க்ரைட்டீரியா எல்லாமே அடங்கும். இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்லி மிரர்லெஸ்க்கு மாறிட்டோம் எல்லாருமே. யாருமே வந்து இப்போ டிஎஸ்எல்ஆர் யூஸ் பண்ணுறது இல்லை. டிஎஸ்எல்ஆர் யூசர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறனால அந்த டிஎஸ்எல்ஆர் அப்படின்ற ஆப்ஷனே வந்து ஒரு லைக் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆப்ஷனே வந்து இங்கே நிறைய இடத்துல வர மாட்டேங்குது. அதனால எல்லாரும் மிரர்லெஸ் அப்படின்றத ஃபிக்ஸேட்டட் ஆகிட்டாங்க. புதுசாக வாங்குற எல்லாரும் மிரர்லெஸ் பக்கம் தான் போகிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ஃபுல் ஃப்ரேமாக இருக்கட்டும், ரெசல்யூஷனாக இருக்கட்டும், பேட்டரிஸாக இருக்கட்டும், இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பட் இதை மட்டும் வச்சு நம்ம வெட்டிங் க்ரைட்டீரியாவில் வந்து கம்ப்ளீட்டாக ப்ளே பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து வெட்டிங் கேமராக்கான ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக வந்து சிலதை நான் நோட் அவுட் பண்ணியிருக்கேன். அதை தான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லைக் இதுவும் இருக்குது, பட் இதை வந்து நான் எண்டில் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில ஃபஸ்ட்டு சொன்னல அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சில ஃபீச்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து ஒரு நல்ல லோலைட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி வந்து நம்ம வெட்டிங்ஸ் நிறைய இடத்துக்கு போகிறோம். கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் ஒர்க் பண்ணுவோம். ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பிரைட் அண்ட் குரூம் என்ட்ரி அப்போல்லாம் வந்து என்னதான் ஃப்ளாஷ் போட்டாலும் வந்து நிறைய இடத்துல வந்து ரொம்ப டில் லைட்டாக இருக்கும். இன்றைக்கி அதுவும் எல்இடிஸ்க்கு மைக்ரேட் ஆன பிறகு எல்இடியோட லைட் வந்து ரொம்ப கம்மியாக தான் தெரியும் வெளியே விசிபிளாக. அதுவும் நம்ம நேக்கடையை விட கேமராவில் அது விசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அப்போது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. என்னதான் நம்ம வந்து லைட்டை பவுன்ஸ் பண்ணி வச்சு அப்படிலாம் எடுத்தாலுமே நம்மளுக்கு வந்து ஐஎஸ்ஓ ரேஞ்ச் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஸோ ஐஎஸ்ஓவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கிற கேமராவை சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரம் த கெட் கோ ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பெட்டரான ஒர்க்காக இருக்கும். லைக் வந்து அவுட்புட்ஸ் வந்து கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறத தாண்டி கிரெயின்ஸ் கொஞ்சம் அவாய்ட் ஆகும். நம்ம ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணலாம் நம்ம ஐஎஸ்ஓக்கு ஏற்றினாலுமே. அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. பீங் கெனான் யூஸர் நான் வந்து கெனான் R5 யூஸ் பண்ணுறேன். எனக்கு ஐஎஸ்ஓ ரேஞ்ச் நல்லாவே இருக்குது. ஒரு 2000 வரைக்கும் போனால் கூட நாய்ஸ் ஏறுறது இல்லை, கிரெயின்ஸ் பெருசாக தெரியறது இல்லை. பட் இதுவே வந்து ஒரு என்ட்ரி லெவலில் இருக்க மிரர்லெஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாய்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணும்போதே பெட்டரான கேமராவை சூஸ் பண்ணி வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ ஐஎஸ்ஓ ரேஞ்ச் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து லோ லைட்டில் ஒர்க் பண்ண முடியும், அந்த ஃபோட்டோவை ரெக்டிஃபையும் பண்ண முடியும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணலாம். பீங் பிரிண்ட் மீடியம், நம்ம பிரிண்ட்டில் வந்து நாய்ஸ் எவ்வளோ அவாய்ட் பண்ணுறோம், அப்போ தான் வந்து ஃபோட்டோஸ் நல்லா கிளியராக இருக்கும் பிரிண்ட்டில். அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண போகிற ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ ரேஞ்ச் சூஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஐஎஸ்ஓ ரேஞ்சோட வாங்குங்க கேமராவை. இந்த ஐஎஸ்ஓ ரேஞ்ச் அப்படின்னு உள்ளே வரும்போது நான் கூட அடிஷ்னலாக சொல்ல வேண்டிய ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைனாமிக் ரேஞ்ச். ஒரு நல்ல டைனாமிக் ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன தான் லோ லைட்டில் எடுத்தாலுமே நீங்கள் ஃபோட்டோஸை போஸ்ட்டில் வந்து ரெக்கவர் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அண்டர் பண்ணி எடுத்துகிட்டு ஸோ ஹைலைட்ஸை பின்னாடி ரிட்டைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போஸ்ட்டில் எடிட்டில் தான் அதை வந்து ரெக்டிஃபையே பண்ணுறாங்க, கலர் கரெக்ஷன் பண்ணி அப்படி தான் வந்து அவுட்புட்டே கொண்டு வராங்க. இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஃபோட்டோகிராஃபி போயிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்ட்ரோப் வந்து கட் ஆகிடுச்சு. ஏதோ பவர் சப்ளை பிரச்சனை, அதனால் வந்து நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணுறதா ஆகிடுச்சு. ஃப்ளாஷ் எடுக்கிறதுக்குள்ளே 2 குரூப் நின்றுட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணலை, உடனே போயிட்டாங்க. பட் இது டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக ராவில் தான் ஷூட் பண்ணுவோம். எப்போவுமே ராவில் தான் ஷூட் பண்ணுவோம். நீங்களும் ராலே ஷூட் பண்ணுங்கள். ரால் எடுத்தனால நாங்கள் போஸ்ட்டில் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ரெக்டிஃபை பண்ணோம். ரெக்டிஃபைனா இன்னும் இல்லை, பிரைட்னஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி என்ன தான் கிரெயின் தெரிஞ்சாலும் கொஞ்சம் நாய்ஸ்க்குலாம் கட் பண்ணி யூஸ் பண்ணோம். டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருக்கவே தான் அந்த ஆப்ஷன் வந்து எங்களுக்கு கிடச்சிது. இப்போ ப்ரீவியஸ் கேமராஸ், கொஞ்சம் பழைய கேமராஸ்லாம் பார்த்தீங்கன்னா
சப்போஸ் அது அண்டரா அந்த மாதிரி ஆயிருந்தது, நீங்கள் ரால எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு டைனாமிக் ரேஞ்சும் இல்லைன்னா சுத்தம், நீங்கள் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த அந்த குரூப் வந்து நீங்கள் யூஸே பண்ண முடியாது. கிளைண்ட்டுகளை வந்து அந்த குரூப் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சப்போஸ் அது இம்பார்ட்டன்ட் குரூப்பாக இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ எங்களுக்கு வந்து ஐஎஸ்ஓ ரேஞ்ச் கூட டைனாமிக் ரேஞ்சும் நான் வந்து சொல்கிற ஃபீச்சர்ஸாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்ஆப்ஸ் நடக்கும். கப்புள் என்ட்ரியாக இருக்கட்டும், பொண்ணு மாப்பிள்ள வந்து இந்த நைட்டு வந்து பெண் அழைப்பு வரும்போதோ மாப்பிள்ளை அழைப்பு வரும்போதோ நம்ம எல்லாமே ஸ்ட்ரீட்ஸில் தான் எடுத்துகிட்டு இருப்போம். ஊர்வலம்லாம் என்னதான் ஃப்ளாஷ் போட்டாலும் ரீச் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருந்ததுன்னா ரால ஷூட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம். அதை எடிட் பண்ணி நீங்கள் யூஸும் பண்ணலாம் இமேஜஸை. அதனால எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு நல்ல கேம் சூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு வைக்க போகிற ஃபீச்சர்ஸாக வந்து இந்த ஐஎஸ்ஓ ரேஞ்சையும் இந்த டைனாமிக் ரேஞ்சையும் சூஸ் பண்ணுங்கள். சரி, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம வந்து வெட்டிங் சினாரியை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் எடுத்துக்கிட்டு இருப்போம், இங்கங்கே ஓடிக்கிட்டே இருப்போம். ஸோ வந்து இதே ஃபிக்ஸேட்டட் செட்டிங்கில் தான் கேமை ஷூட் பண்ண போகிறோன்னு கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து கேம் நம்ம எடுக்கிறோம், கையில் எடுக்கிறோம்னா இந்த கிரிப் முதல் கொண்டு எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன் ஃப்ளெக்சிபிலிட்டி நான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கீ ஃபீச்சராக பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ நான் R5 யூஸ் பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு அப்பச்சர், ஷட்டர், ISO அப்படின்ற எல்லாத்துக்குமே ஒரு டயலில் செட்டிங் வச்சுருவேன். அட் த சேம் டைம் வந்து ஜாய்ஸ்டிக்கும் இருக்கும். ஸோ எனக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா கூட ஜாய்ஸ்டிக்கில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த R8 கம்பேர் பண்ணும்போது R8ல ஜாய்ஸ்டிக் கிடையாது. நான் ஃபோக்கஸ் பாயிண்ட் மூவ் பண்ணலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ கேண்டிட் ஷாட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து R8 மாதிரி பாடி யூஸ் பண்ண மாட்டேன். தோ இது என்னோட செகண்டரி பாடியாக இருந்தாலுமே நான் வந்து R5 தான் பிரைமரி பாடியாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோஸில் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு லைட் செட்டிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கெட்டிங் ரெடி ஷாட்ஸ் போயிட்டு இருக்கு, லைட் செட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து செட்டிங்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நம்ம எங்கெங்கே சேஞ்ச் பண்ணுறோமோ அப்போ வந்து நான் வந்து உள்ள மெனுவில் போயிட்டு ஐஎஸ்ஓக்கு தேடி கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்ற சினாரியோ பண்ணவே முடியாது. கம்பேரிட்டிவ்லி நான் சோனியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் A74. இதில் வந்து நான் இப்போ ஐஎஸ்ஓ சேஞ்ச் பண்ணேன்னா நான் டயல் வந்து கஸ்டம் டயல்ஸில் செட் பண்ணி வைக்கணும். அப்படி செட் பண்ணாதவங்க எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா, உள்ளே போய் இன்ஃபோவில் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் ஐஎஸ்ஓ தேடி வந்து மாற்றுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து நான் ப்ரைமரியாக மாற்ற போகிற எக்ஸ்போஜர் ட்ரையாங்கிளில் ப்ரைமரியாக மாற்ற போகிற செட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு டயலில் வந்து செட் பண்ணி வச்சுருவேன். ஸோ பயங்கர ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சரி, நீங்கள் செட் பண்ணி வச்சுருவீங்க, ஓகே, எல்லா பாடியிலுமே இது வந்து செட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அங்கே தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கணும் கேமராவை. நீங்கள் வாங்க போகிற கேமராவில் வந்து அடிஷ்னல் டயல்ஸ் அண்ட் பட்டன்ஸ் நிறையவே இருக்கணும். ஃபார் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி அண்ட் ஃபார் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி வந்து டிஃப்ரெண்ட்டாக மாறும்ல. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற ஸ்டைலில் வந்து செட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ளெக்சிபிளான பாடி கம்பல்சரி நம்மளுக்கு தேவை. த்ரூ அவுட் த டே நம்ம ஷூட் பண்ண போகிறோம், நம்ம எல்லா செட்டிங்ஸுமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். நம்ம வந்து ரேண்டமாக வந்து ஒரு இடத்துல ஒரு சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க, நீங்கள் வாங்க இறங்கிவாங்க இங்கேயே எடுக்கணும் அப்படின்னு வாங்க. நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ ஃப்ளாஷ் எடுத்து மவுண்ட் பண்ணிட்டு போவோம். நம்ம வந்து இங்கே ஸ்டேஜில் எடுத்துகிட்டு செட்டிங் வேறு, ஃப்ளாஷுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்க செட்டிங்ஸ் வேறு. ஸோ டப்புன்னு நம்ம வந்து ஒயிட் பேலன்ஸை மாற்றணும். ஒயிட் பேலன்ஸை மாற்றுறதுக்கு உள்ளே போய் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுறது ஆப்வியஸ்லி அது வந்து இன்ஸ்டண்ட்டாக நடக்கிறதுனால கஷ்டம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, போஸ்ட்டில் ரெக்டிஃபை பண்ணிக்கலான்ட்டு. எவ்வளோ தான் போஸ்ட்டில் ரெக்டிஃபை பண்ணுறது? ஸோ எடுக்கும் போதே நீங்கள் பர்ஃபெக்டாக எடுக்கணும்ல. ஸோ இதர் சோனி, கேனான் என்ன பிராண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த டயல்ஸ் நிறைய இருக்கணும். அந்த டயலை வந்து கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்கணும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்தீங்கன்னா ஒரு ஃப்ளெக்சிபிளான பாடி இருக்கும்போது அது வந்து ஆப்வியஸ்லி வந்து ஒரு ஒன் ஆஃப் த கீ ஃபீச்சர்ஸாக வந்து ஆட் ஆகும். இது வந்து வெட்டிங் சினாரியோல நான் வந்து மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஃபேஷன் ஷூட் எடுக்கிறேன், போர்ட்ரேட் எடுக்கிறேன்னா, நான் போய் ட்ரைபாடில் செட் பண்ணி வச்சுட்டேன், எல்லா செட்டிங்கும் வச்சுட்டேன்னா த்ரூ அவுட் த டே அது அதே செட்டிங்கில் தான் இருக்கும், ரன்னிங்கில் தான் இருக்கும். ஸோ வந்து பெருசாக சேஞ்சஸ் இயர் அண்ட் தென் மாற்ற போகிறதில்ல. பட் வெட்டிங் சினாரியோ அப்படி கிடையாது. நீங்கள் டைனிங் போனால் ஒரு செட்டிங்ஸ் மாற்றணும், நீங்கள் வந்து மெயின் ஸ்டேஜ் எடுக்கும்போது செட்டிங் மாற்றணும், ஆடியன்ஸ் எடுக்கும்போது செட்டிங் மாற்றணும், இல்லை இன்வைட்டிஸ் வராங்க நீங்கள் என்ட்ரன்ஸ் கிட்ட போய் எடுக்கணும்னா ஒரு செட்டிங் மாற்றணும். ஈவன் கெட்டிங் ரெடி ரூமுக்கு அகைன் செட்டிங்ஸ் மாறும். இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஃப்ளூயிடாக நம்மளால் செட்டிங்ஸை மாற்ற முடியுமோ அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக எடுக்கலாம், எந்த மூமெண்ட்டும் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். மேஜராக நம்மளுக்கு பெரிய விஷயமே வெட்டிங்கில் அதுதான், நம்ம மூமெண்ட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. மூமெண்ட்ஸை மிஸ் பண்ணிட்டா ஆப்வியஸ்லி ரீடெக்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. அதனால் வந்து வெட்டிங் சினாரியோவில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெட்டிங் கேமரா எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஒரு நல்ல கிரிப்போட, நல்ல பட்டன்ஸ் அண்ட் டயல்ஸோட வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். பட் அட் த சேம் டைம் இது வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படாத ஃபீச்சர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் ஆப்டிமைசேஷன். ஏன் ஃபைல் ஆப்டிமைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, வெட்டிங்ஸில் வந்து நம்ம வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுப்போம். பர் வெட்டிங்லேயே வந்து 2000 3000 ஃபோட்டோஸ் எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்காங்க. பர் மந்தில் வந்து அது 10,000 20,000 சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபைல் பர்ஃபெக்டாக ஆப்டிமைஸ்டாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுட்டேஜோட ட்ரைவ் வந்து ரொம்ப ஹெவியாகிடும். நான் வந்து இப்போது கெனான் யூஸ் பண்ணுறேன், R8 யூஸ் பண்ணுறேன், அட் த சேம் டைம் A74 இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் நான் வந்து கேம் யூஸ் பண்ணும்போது நான் வந்து ரொம்பவே வந்து கெனான் சைட் வந்து பாசிட்டிவாக பார்க்குற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரா வந்து எனக்கு வந்து ஃபைல் பக்காவாக ஆப்டிமைஸ் ஆகி சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக கிடைக்கும். ரொம்ப சின்னது இல்லை,
நாமினலாக கிடைக்கும். வேறாஸ் அந்த சோனி யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ராவே ஷூட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கே தெரிஞ்சோம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோனி யூசர்ஸ் எல்லாமே ரா போனால் வந்து 100+ MB வருது அப்படின்னும் போது அந்த ஃபைல் சைஸுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ நம்ம வந்து வெட்டிங்கில் வந்து எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் எடுக்கும் போது இன்ஃபேக்ட் நீங்கள் இயர்லி கவுண்ட் எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட லேக்ஸில் இருக்கும் வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த அளவுக்கு வந்து ஃபைலோட சைஸ் ஹெவி ஆகிறனால உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து ஃபுட்டேஜோட லோட் ஹெவி ஆகும். நீங்கள் ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை ஒர்க் பண்ணுறதுக்கோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே உங்கள் சிஸ்டம் லோடில் வந்து சிஸ்டமுக்கு தேவைப்படுற கான்ஃபிகரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வேறஸ் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து இப்போ நல்ல மெகா பிக்சல் இருந்தால் தானே நல்ல ஃபைல் சைஸ் வரும். ஸோ மெகா பிக்சல் இருக்கிற இது வந்து ஃபைல் சைஸ் அதிகமாக தானே வரும், அதிக மெகா பிக்சல் இருந்தால் அதிக ஃபைல் சைஸ் வருமே அப்படின்ட்டு. அது அப்படி கிடையாது. இப்போது வந்து நான் R5 யூஸ் பண்ணுறேன், 45 மெகா பிக்சல். இது வந்து 33 மெகா பிக்சல் தான். இது வந்து R5யோட இதோட சைஸ் அதிகமாக இருக்கும் சோனி A7 IV. இப்போது சோனியோட A7 R5 எடுத்தீங்கன்னா அதில் வந்து 61 மெகா பிக்சல் இருக்குது. அதோட ஃபைல் சைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து மெகா பிக்சல் அதிகமாக இருந்தால் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்ற லா படி பார்த்தா கூட கெனானில் வந்து ஆப்டிமைசேஷன் ரொம்பவே பெட்டராக இருக்குது. கெனானோட ராஸ் வந்து ஃபைல்ஸ் வந்து ஈஸியாக சப்போர்ட் பண்ணுது எல்லா சாஃப்ட்வேர்லையும். அட் த சேம் டைம் வந்து ஃபைலோட சைஸ் ரொம்ப வந்து நாமினலாக இருக்கனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து இப்போ R8 வந்து ட்ரெடிஷ்னல் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் என்டையர் ஷூட் வந்து ரால ஒர்க் ஆகும். அட் த சேம் டைம் R5ல வந்து கேண்டிட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்டையர் ஷூட் ரால ஒர்க் ஆகும். பட் நான் சிங்கிள் கேம் இவனை போட்டு A7 IV வந்து ரா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க 2 பேரோட ஃபுட்டேஜ் சைஸோட இவங்க கொஞ்சம் அதிகமாக வந்துடுவான். அந்த மாதிரி கிவ் அண்ட் டேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கணும். இதை ட்ரெடிஷ்னலாக இல்லைனா கேண்டிடான்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபைல் சைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து சிஸ்டம்லாம் நான் லிமிட்டடாக தான் வச்சுருக்கேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாடி சூஸ் பண்ணுங்கள். ஃபைல் வெல் ஆப்டிமைஸ்டாக இருக்கா பாருங்கள். சைஸ் வந்து ரால வந்து அந்த சைஸ் வந்து கரெக்டாக வரணும். எனக்கு வந்து மெகா பிக்சல் ஹெவியாக இருந்தால் ரால அதிகமாக தானே வரும் அப்படின்னு சொல்லிக்கிறதெல்லாம் வந்து எத்தனை நாள் நம்ம சொல்லிட்டு இருப்போம்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு கெனானில் வந்து 45 மெகா பிக்சல் கொடுத்தே வந்து அவங்க ரா சைஸை வந்து கரெக்டாக நாமினலாக வச்சுருக்காங்க. A7 IV வந்து 33 மெகா பிக்சலே ரா சைஸ் அதிகமாகுது. ஸோ இந்த கம்பெனிஸும் வந்து இதை வந்து ஆப்டிமைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம சூஸ் பண்ணும்போது ஒரு வெல் ஆப்டிமைஸ்டு சிஸ்டம் சூஸ் பண்ணுறது பெட்டர். ஸோ வெட்டிங் சிஸ்டமில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபைல் ஆப்டிமைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். ஏன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் பர்ச்சேஸும் சிஸ்டம் பர்ச்சேஸும் இந்த கேம் வாங்கின பிறகு அது ஹைக் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அதை பர்ஃபெக்டாக பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஷார்ட்ஸ் எல்லாமே ராலே எடுக்கலாம். அட் த சேம் டைம் உங்கள் ஹார்ட் டிஸ்க்லையுமே லோடை ஏற்றாமல் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோட்டா ஃபோக்கஸ் அண்ட் ஃபேஷியல் ரெகக்னிஷன். இன்ஃபேக்ட் மிரர்லெஸ் வந்த பிறகு பிளரி ஷார்ட்ஸோ இல்லை ஃபோக்கஸ் மிஸ் ஆன ஷார்ட்ஸோ அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சொல்லப்போனால் வந்து யாருக்குமே இப்போ வந்து ஃபோக்கஸ் மிஸ் ஆன ஷார்ட்ஸ்னு இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு எல்லா சிஸ்டம்லேயும் வந்து ஃபோக்கஸ் சூப்பராக டெவலப் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் வெட்டிங் சினாரியோக்குன்னு ஒரு கேமரா சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்கணும்னு சொன்னதில் வந்து ஐயோட்டா ஃபோக்கஸும் ஃபேஷியல் ரெகக்னிஷனும் பாருங்கள். ஏன் அப்படின்னா நம்ம என்டையர் ஷூட்டே வந்து பீப்புளை வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். நம்ம எல்லா ஷூட்ஸ்லையுமே வந்து ஃபேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு மேஜராக தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபேஸ் ரெகக்னிஷனும் ஐயோட்டா ஃபோக்கஸும் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து அந்த கேம் வந்து நீங்கள் வெட்டிங்கில் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். இன்ஸ்டண்ட்டாக வந்து ஃபேஸ் வந்து ரெகக்னைஸ்ட் ஆகணும். நிறைய பேர் நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க கேண்டிட் ஷாட்ஸ் எடுக்கும் போது. நீங்கள் ஒரு ஆள் மேலே ஃபோக்கஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் மேலே ஃபோக்கஸ் ஸ்டிக்கும் ஆகணும். ஸோ நம்மளுக்கு மேஜராக வந்து இப்போ ஃபேஸ் ரெகக்னிஷன் ஐயோட்டா ஃபோக்கஸ் இருந்தாலுமே இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ் ரெகக்னிஷனும் இருக்கணும், ஃபோக்கஸ் வந்து ஸ்டிக்கியாக இருக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து எந்த கேமில் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். நான் ஆப்வியஸ்லி வந்து நான் கெனான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஃபோக்கஸ் ஜம்ப் நிறைய இருக்குது அப்படின்னு கெனான் யூசர்ஸ்க்குலாம் சொல்லுவாங்க. பட் லாஜிக்கலி அது கிடையாது. அந்த சிஸ்டமில் வந்து உள்ளே நீங்கள் செட்டிங்ஸ் நிறைய மாற்றணும். நான் மாற்றியும் வச்சுருக்கேன். எனக்கு வந்து அது பர்ஃபெக்டாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இன்னொரு வீடியோவில் அந்த செட்டிங்ஸ் என்னென்னன்றதை நான் போடுறேன். ஸோ கெனான் யூசர்ஸ்லாம் அதை பார்த்து நீங்களும் அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா என்னென்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்றதும் ஈஸியாக பார்க்கலாம். ஃபேஸில் வந்து ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கணும். அட் த சேம் டைம் இன்ஸ்டண்ட்டாக ரெகனைஸ் ஆகணும். எவ்வளோ பேர் ஓவர்லேப் ஆனாலும் வந்து ஃபோக்கஸ் ஜம்ப் ஆகக்கூடாது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா கேண்டிட் சினாரியோஸ்லையும் ட்ரெடிஷ்னல் சினாரியோஸ்லையும் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக எடுக்கலாம். இன்ஃபேக்ட் ட்ரெடிஷ்னலில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்க வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஃபேஸ் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் வைப்பாங்க. த்ரூ அவுட் த டே அங்கே மட்டும்தான் இருக்கும். அந்த ஃபேஸ் நீங்கள் பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா ஜம்ப் ஆகக்கூடாது. எல்லாரும் கை கொடுப்பாங்க, தாண்டுவாங்க, போவாங்க. அந்த ஃபோக்கஸ் ஜம்ப் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா சப்போஸ் திரும்பி இருக்கவங்க மேலே இல்லை கிராஸ் ஆகிற மேலே போயிடுச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளை ஃபேஸ் மேலே மிஸ் ஆகும். இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கணும் வெட்டிங்கில். நாங்கள் கேண்டிட் எடுக்கும் போது நாங்கள் சைடு ஆங்கிளோ இல்லை வந்து கீழே வந்து ஆடியன்ஸ் சைடில் எடுக்கிறோம் அப்படின்னா ரேண்டமாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபோக்கஸ் பாடியை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ ஃபோக்கஸ் வந்து ஜம்ப் வந்து டேர்ன் பண்ணதுமே அவங்க சென்டரில் ஃப்ரேமில் இருக்கவங்க மேலே டப்புன்னு ஸ்டிக் ஆகணும், ரெகக்னைஸ் ஆகணும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக ஃபோக்கஸ் ஆகிற விஷயம்லாம் வந்து பாடியில் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். இன்றைக்கி மிரர்லெஸில் அது எல்லாமே பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்குது. பட் ஈவன் ஸ்டில் நீங்கள் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ணுங்கள். சொல்லப்போனால் என்னோட ஃபஸ்ட்டு கேமரா இருக்குது கெனான் 70. அப்போ வந்து அதில் இருந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்டுக்கும்
இன்னைக்கு வந்து R8 இருக்கட்டும், R5 இருக்கட்டும், என்னோட செகண்டரி போர்டு A7 IV இருக்கட்டும், இதுலலாம் வந்து இருக்கிற ஃபோக்கஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்லி இம்ப்ரூவ்டு. எங்கேருந்து எங்கேயோ வந்திருக்கோம். நம்ம டெக்னிக்கலி வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிட்டோம். ஈவன் ஸ்டில் பர்ஃபெக்ட் கேமரான்னு ஒன்று கிடையாதுல்ல. ஸோ அதனால் வந்து அவங்க ஏதாவது ஒன்றுத்தில் வந்து மைனஸ் பண்ணுவாங்க அவங்க ப்ரைஸஸ் வந்து கட் ஷார்ட் பண்ண. பட் நீங்கள் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபராக இருக்கணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் ஃபேஷியல் ரெகக்னிஷன், ஐயோட்டா ஃபோக்கஸ் ரெண்டுமே இருக்கும். ஆனால் என்ன ஃபேஷியல் ரெகக்னிஷன் இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணுது, ஐயோட்டா ஃபோக்கஸ் வந்து எது ஸ்டிக்கியாக இருக்குது ஃபோக்கஸ் பாயிண்ட்டு அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஸோ உங்கள் ஃபோக்கஸ் வந்து ஜம்ப் ஆகக்கூடாது. நீங்கள் என்ன தான் சேஞ்ச் பண்ணாலும் ஒரு சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்கன்னா, ஈவன் ஃபோட்டோகிராஃபராக வந்து கேண்டிட் மூமெண்ட்ஸ் சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணிட்டே போனீங்கன்னா ஃபோக்கஸ் ஜம்ப் ஆகக்கூடாது, ஸ்டிக்கியாக இருக்கணும். இன்ஸ்டண்ட்டாக ஃப்ரேம் நீங்கள் ஜம்ப் பண்ணதும் இவங்க மேலே எடுக்க போகிறீங்க, அங்கே ஒரு மூமெண்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அவங்களே ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த ஃபீச்சர்ஸ் இருந்தாலே வந்து வெட்டிங் சீனரியில் வந்து உங்களுக்கு ப்ளரி ஃபோட்டோஸோ, ப்ளர் வந்து ஷட்டரை பேஸ் பண்ண தான், பட் ஸ்டில் ப்ளரி ஃபோட்டோஸோ, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஃபோட்டோஸோ வந்து கிடைக்காது. உங்களோட நீங்கள் 2000 ஃபோட்டோ எடுத்தாலும் 2000த்துலேயுமே ஷார்ப்பான ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த அப்கிரேட் இனிமேல் வாங்க போகிறவங்க இதை பிளான் பண்ணி வாங்குங்க. அப்புறம் உங்கள் ஃபோட்டோஸை பாருங்கள், எதுவுமே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஷார்ட்ஸாக இருக்காது. கண்டிப்பாக நடக்கும் அந்த மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்குள்ளே போகலாம். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டானு கேட்டிங்கன்னா, ஆமாம், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா இங்கே நம்ம வந்து கண்டினியூஸ் மூமெண்ட்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் பண்ண போகிறோம். காசி யாத்திரையை போகிறதா இருக்கட்டும், ஊஞ்சலாக இருக்கட்டும், அப்புறம் தாலி கட்டுற மூமெண்ட்டாக இருக்கட்டும், அச்சதை போடுறது மூமெண்ட்டாக இருக்கட்டும், அரிசி கொட்டுற மூமெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் சில வெட்டிங்கில் இந்த ஃபன் கேம்ஸ்லாம் வைப்பாங்க, இந்த ரிங் எடுக்கிறது, அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வரும்போது நம்ம நிறைய பேர் வந்து கண்டினியூஸ் வந்து ஷார்ட்ஸ் எடுப்போம். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக வந்து எல்லா மூமெண்ட்டும் ரெக்கார்ட் ஆகணும், எதையும் மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்றதுக்காக தாலி கட்டும் போது அந்த அச்சதை போடுறதா இருக்கட்டும், சுற்றி இருக்கிறவங்க சிரிக்கிறதாகட்டும், எல்லா மூமெண்ட்டும் வேணுன்றதுக்காக கண்டினியூஸ் ஒர்க் பண்ணுவோம். ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமராவில் இந்த ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் ஃபீச்சர்ஸும் வந்து ரொம்ப மஸ்ட்டு. நான் பெரும்பாலும் வந்து மெக்கானிக்கல் ஷட்டரில் தான் எடுப்பேன். ஈவன் தோ மிரர்லெஸ் ஒர்க் பண்ணுறதால மெக்கானிக் ஷட்டர் தான் எடுப்பேன். மெக்கானிக்கல் ஷட்டரில் எடுக்கும்போது அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 8 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு இருக்கிற கேமரா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இந்த கண்டினியூஸ் மூமெண்ட்ஸ் வந்து எடுக்க முடியும். எதுவும் மிஸ் ஆகாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன கேம் சூஸ் பண்ணாலும் சரி, அட்லீஸ்ட் ஒரு 8 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் இருக்கிற பாடியாக சூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எவ்வளோ பெட்டராக இருக்கும். நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம மூமெண்ட்ஸ் எடுப்போம், ரொம்ப அதிகமாகவும் தேவைப்படுறதில்ல. இப்போ R8ல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெக்கானிக்கல் ஷட்டரே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக் ஷட்டர் தான். எலக்ட்ரானிக்கில் வந்து 20 above எடுத்து கூட நான் வந்து 20 above நம்ம ஒன்றும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஈவன் தோ நான் இதில் நிறைய ஷார்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்தால் கூட அதில் செலக்டட் ஷார்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனாலும் இந்த ஃபீச்சர் வந்து ஒரு மஸ்ட்னு சொல்லுவேன். ஏன்னா எப்போ நம்மளுக்கு தேவை அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக நம்ம போய்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு மூவ்மெண்ட் நடக்கும், அப்போ வந்து கண்டினியூஸ் ஷாட் எடுப்போம். பீங் ஏ கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, த்ரூ அவுட் த இவெண்ட் வந்து கண்டினியூஸில் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன், அதாவது பர்ஸ்ட் மோடில் ஒர்க் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து மூவ்மெண்ட் வரும்போது கரெக்டாக டைமிங் பண்ணி எடுத்துருவேன். நிறைய பேர் வந்து த்ரூ அவுட் த இவெண்ட்டே வந்து பர்ஸ்ட் மோடில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ஷார்ட்ஸ் வரும், அப்போது எந்த மூமெண்ட்டும் மிஸ் ஆகாதுன்ட்டு டைமிங் பண்ணி அடித்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபுட்டேஜ் வரும், லோட் அதிகமாகும். பட் மெயினான கண்டென்ட் நடக்குது இல்லை, இந்த தாலி கட்டுறது, காசி யாத்திரை ஃபஸ்ட்டே சொன்னல, அப்போல்லாம் வந்து நானுமே பர்ஸ்ட் மோடில் தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எனக்கு எந்த மூமெண்ட்டும் மிஸ் ஆகக்கூடாது. அட் த சேம் டைம் அது கண்டினியூஸாக வந்து எனக்கு ஏதாவது 1-2 மூமெண்ட்ஸ் மைல்டான ஸ்மைலோ இல்லை கண்ணில் தண்ணி வரதோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் இருந்தால் இன்னும் அது வந்து வா ஃபேக்டராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஷார்ட்ஸ் அப்படின்றதுக்காக பர்ஸ்ட் மோடில் வச்சு ஒர்க் பண்ணுவோம். இந்த மாதிரி சினாரியோவில் ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் இல்லை ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கிற கேமரா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. பிரேக்காக தான் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் கம்மியாக இருந்தாலும் அது வந்து நீங்கள் வந்து பர்ஸ்ட் மோட் இல்லாமல் எடுத்தாலுமே அப்படியே தான் வரும். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் இருக்கிற கேமரா வேணும். ஆப்வியஸ்லி மிரர்லெஸில் எல்லாமே நீங்கள் அப் டு டேட்டில் இருக்குது அப்படின்னாலும் அது வந்து மினிமம் 8ஆவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 8க்கு கீழே இருந்தால் ரொம்ப கஷ்டம். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம், அது வந்து எலக்ட்ரானிக் ஷட்டரில் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து யூஸே கிடையாது. ஏன்னா எலக்ட்ரானிக் ஷட்டர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு ஜெல்லோ எஃபெக்ட் அண்ட் வாப்ளிங் எஃபெக்ட் வரும். அதனால் மெக்கானிக்கல் ஷட்டரில் 8 above இருக்கணும். இப்போ நம்ம பெரும்பாலும் பீப்பிள் கூட ஒர்க் பண்ணுறோம்னா எலக்ட்ரானிக் ஷட்டர் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃபேஸ் ஹேண்ட் எல்லாமே டிஸ்டார்ட் ஆகாமல் வேணும் அப்படின்னு பார்ப்போம். அதனால நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது மெக்கானிக்கல் ஷட்டர் தான். இப்போ R5ல வந்து 12 தான் இருக்குது அப்படின்னாலுமே நான் அந்த மெக்கானிக்கல் ஷட்டரை நம்புவேனே தவிர இதில் 40 இருக்கிற எலக்ட்ரானிக் ஷட்டரை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன், இந்த தாலி கட்டுற ஷார்ட்ஸ் அண்ட் அந்த காசி யாத்திரை அம்பர்லா ஷார்ட்ஸ்லாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து எக்ஸாம்பிள் ஷார்ட்ஸாக ஆட் பண்ணுறேன், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அதனால நீங்களும் சூஸ் பண்ணுற கேமரா வந்து ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் ப்ராப்பராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எலக்ட்ரானிக் சைடு அதிகமாக இருந்தால் ஓகே தான், நாட் பேட். பட் ஈவன் ஸ்டில் அந்த மெக்கானிக்கல் சைட்லையுமே வந்து ஒரு நல்ல ஃப்ரேம் ரேட் இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸாக இருக்கும். நீங்கள் எந்த ஷாட்டுமே மிஸ் பண்ணாமல் சூப்பராக எடுக்கலாம். ஓகேங்களா? வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமராவில் பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது கலர் சயின்ஸ் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது.
வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து கலர் சயின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து லட்சக்கணக்கில் எடுப்போம் ஃபோட்டோஸ், ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். எல்லாமே பர்ஃபெக்ட் கலரில் வரணும். பிரிண்ட் மீடியமுக்கு போக போகுது. ஸோ எதுலையுமே கலர் மிஸ்ஆப்ஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரம் த ஸ்டார்ட்டே வந்து சொதப்பிக்கும். அதனால வந்து நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி சூஸ் பண்ண வேண்டிய போகிற கேமரா வந்து கலர் சயின்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் வந்து கெனான் யூசர், அது ஓப்பனாக சொல்லணும்னா ஃப்ரம் த ஸ்டார்ட் கெனான் யூசர் தான். எனக்கு ஏன் அப்படின்னா கெனானோட கலர் சயின்ஸ் ரொம்பவே பிடிக்கும். ஹியூமனோட ஸ்கின் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் கெனானில். ஸோ நான் அதனால் என்னோட ஃபஸ்ட் கேமரா இருக்கட்டும், அதோ இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ண R8 இருக்கட்டும், எல்லாமே கெனானில் தான் வாங்குறேன். என்னன்னா ஆப்வியஸ்லி அந்த கலர் ஃபீச்சர்ஸ்க்காக, கலர் சயின்ஸ்க்காக தான். கலர் சயின்ஸ் நல்லா இருக்கும் போது எனக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் எடுக்கிற ஃபுட்டேஜை வந்து நான் அப்படியே கிளைண்ட்டுக்கு வந்து ராவே வந்து நான் ப்ரொசீட் பண்ணலாம், அவங்களுக்கு சப்மிட் பண்ணலாம், நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. வேறாஸ் வந்து அதர் பிராண்ட்ஸ்லாம் வந்து கலர் சயின்ஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், இல்லைனா ரொம்ப வந்து கலர் சயின்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஃபுட்டேஜ் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு இது பண்ணணும், செமி எடிட் பண்ணணும், பண்ணிட்டு தான் கிளைண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணணும். அவங்க செலக்ட் பண்ண பிறகு திருப்பி வந்து நம்ம கம்ப்ளீட் எடிட் பண்ணணும். வேறாஸ் நான் கெனானில் வந்து ராவே சப்மிட் பண்ணுவேன், கலர் நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்குது. அவங்க டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் நான் என்டர் எடிட் பண்ணிப்பேன். என்னோட ப்ராசஸ் வந்து கம்மியாகுது இல்லை. அட் சேம் டைம் வந்து கலர் சயின்ஸ் பெட்டராக இருக்கனால எனக்கு எடிட்லையுமே கலர் நல்லா பாப் ஆகும், பிரிண்ட்டில் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும். வேறாஸ் அதர் பிராண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வந்து கலர்ஸ் கொஞ்சம் ஆஃபாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணி, பார்ஷியல் எடிட் பண்ணி, சப்மிட் பண்ணி, திருப்பி வந்து நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக பண்ண பிறகு தான் அந்த இமேஜை வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் பார்க்க முடியும். அதனால் வந்து நான் கலர் சயின்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பேன். பீங் கெனான் யூஸர் எனக்கு இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்ததில்லை. அதர் பிராண்ட்ஸுமே நீங்கள் வந்து கேட்சப் பண்ணிட்டாங்க, நல்ல கலர் சயின்ஸ் இருக்குது. பட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல கலர் சயின்ஸ் இருக்கிற கேமரா பாடி வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா வெட்டிங் சீனரிஸில் வந்து நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் எடுப்போம். தௌசண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் கலர் அக்யூரேட்டாக வந்து கலர் கிரேட் பண்ணி நீங்கள் அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃப்ரம் த ஸ்டார்ட் நீங்கள் எடுக்க போகிற இது வந்து சிம்பிள் நியூட்ரலில் வச்சு எடுத்தாலுமே அதுக்கப்புறம் மைல்டான சேச்சுரேஷன் ஏற்றினாலே போதும்பா, அந்தளவுக்கு வந்து கலர் சூப்பராக இருக்குது அப்படின்னா அது வந்து என்னோட R5 வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என் பேஜில் பார்க்குற எல்லா போஸ்ட்டுமே வந்து நான் அவ்வளோக்கு எவ்வளோ ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நேச்சுரல் டோன்ஸில் வச்சே நான் வந்து அவுட்புட் வந்து வைப்ரண்ட்டாக கொடுத்துருவேன். அந்தளவுக்கு கலர் சயின்ஸ் நல்லா இருக்குது. வேறாஸ் அதர் பிராண்ட்ஸ் வந்து இப்போ கேட்சப் பண்ணிட்டு வராங்க, பெட்டராக இருக்குது. பட் ஈவன் ஸ்டில் நான் கெனானுக்கு சப்போர்ட் பண்ணணும், இந்த பிராண்ட் தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லலை. நீங்கள் என்ன பிராண்ட் போகிறதா இருந்தாலும் அந்த பிராண்டில் இருக்கிற கேமரா லைனப்பில் கலர் சயின்ஸ் நல்லா இருக்கிற பாடியாக பாருங்கள். ஏன்னா ஒரு என்ட்ரி லெவல் பாடியில் பார்த்தீங்கன்னா கலர் சயின்ஸ் ஆப்வியஸ்லி வந்து அவங்க அவ்வளோ அட்வான்ஸ்டாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தட் இஸ் என்ன சொல்கிறது, அந்த கேமரா வந்து பிகினர்ஸ்க்காக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் செக்டாருக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க, ஏர்னிங் செக்டாருக்குள்ளே என்ட்ராக போகிறீங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லாமே அக்யூரேட்டாக பண்ணணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். நாங்கள் வந்து அப்புறம் எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது. இதனால் வந்து உங்கள் ஸ்கின் வந்து இப்படி கலர் தப்பாக தெரியுது, இது வந்து உங்களோட கலர் இல்லை அப்படின்னு கிளைண்ட்டு சொன்னாங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது, அந்த பாடியில் அவ்வளோதான் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் பர்ஃபெக்டான கலர் சயின்ஸ் இருக்கிற கேமரா எடுத்தீங்கன்னா உங்கள் அவுட்புட்ஸும் பெட்டராக இருக்கும், நீங்கள் கிளைண்ட்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க, உங்கள் ஒர்க்கிங் லோடு வந்து கம்மியாகும். ஓவரால் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஃபீச்சர்ஸ் வந்து கலர் சயின்ஸ். இனிமேல் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ராக போகிற ஃபோட்டோகிராஃபர்ஸும் கலர் சயின்ஸ் நல்லா இருக்கிற கேமராவை பார்த்து வாங்குங்க. நீங்கள் வந்து ஒரு ரெண்ட் எடுத்தோ அதை ட்ரையல் ஏதாவது பார்த்தோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட எடிட்டிங் ஸ்டைலுக்கு அந்த கலர் கரெக்டாக இருக்குது அப்படின்னா தைரியமாக அந்த கேமரா சூஸ் பண்ணுங்கள். டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க, உங்கள் கிளைண்ட்டுமே டிசப்பாயிண்ட் ஆக மாட்டாங்க, பிரிண்ட்லேயுமே பர்ஃபெக்டாக இருக்கும் கலர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கேமரா இருக்குது, ஆனால் நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸால் நெக்லெக்ட் பண்ணப்பட்ட, இக்னோர் பண்ணப்பட்ட ஃபீச்சர் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் வந்து இன்றைக்கி வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வந்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இதை பெருசாக யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல, யூஸும் பண்ணுறதில்ல. என்ன அப்படின்னா டியூவல் மெமரி கார்டு ஸ்லாட். டியூவல் மெமரி கார்டு ஸ்லாட் ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, வெட்டிங் சினாரியோஸ் வந்து ரீடேக்ஸோ ரிஹர்சல்ஸோ எதுவுமே கிடையாதுன்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். மெயினாக ரீடெக்ஸ் கிடையாது. நீங்கள் தான் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலி. அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதில் நம்ம டியூவல் மெமரி கார்டு ஸ்லாட்டில் ஒர்க் பண்ணனா எப்படி? இப்போ நான் வந்து R5ல கண்டிப்பாக 2 மெமரி கார்டு ஸ்லாட் போடுவேன். ஒன்று அதில் CF எக்ஸ்பிரஸ், இன்னொன்று வந்து SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ரெண்டுத்துலையுமே வந்து டியூவல் ரெக்கார்டிங் ஆகிட்டே இருக்கும். நான் எடுக்கிற எல்லா ஷார்ட்ஸுமே வந்து ரா ஒரு கார்ட்லேயும் ஒரு JPEG ஒரு கார்ட்லேயும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். வேறாஸ் எப்பயாவது எனக்கு ஏதாவது ஒரு கார்டு வந்து கரப்ட் ஆச்சு அப்படின்னா சேஃபாக வந்து இன்னொரு கார்டில் ஃபைல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கரப்ட் ஆனாலுமே நான் வந்து ஒரு கார்டை நம்பி இருக்கலாம், இன்னொரு கார்டு ஃபெயிலியர் ஆச்சுனாலும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது டியூவல் மெமரி கார்டு ஸ்லாட் மஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணியே ஆகணும். இன்னொரு அட்வான்டேஜ் டியூவல் மெமரி கார்டு ஸ்லாட்டில் ஒர்க் பண்ணுறதுனால என்னன்னா, நான் வந்து டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு ஒர்க் பண்ணுவேன். டிஃப்ரெண்ட் டீம்ஸ்க்கு ஒர்க் பண்ணும்போது நான் 2 கார்டை போட்டு நான் என்கிட்டயே ஃபுட்டேஜ்லாம் கொண்டு வரதுக்கு சிம்பிளாக அவங்க கையில் போய்ட்டு எவ்ரி ஒன் ஆஸ் SD கார்டு. ஓகேங்களா, CF எக்ஸ்பிரஸ் தான் என்னோட பாடிக்கு மட்டும் தான் செட் ஆகும், வேறு பாடிக்கு CF எக்ஸ்பிரஸ் கிடையாது, SD கார்ட்ஸ் இருக்கும். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டான SD கார்டு போட்டுட்டு அவங்க ஃபுட்டேஜ் ஃபுல்லாகவே அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்தே கார்டு எஜெக்ட் பண்ணி அவங்க கையிலே ஒரு கார்டை கொடுத்துட்டு வந்துடுவேன். CF எக்ஸ்பிரஸில் ஒரு பேக்கப் இருக்கும்.
ஸோ டியூவல் ஸ்லாட்ல ஒர்க் பண்ணும்போது என்கிட்டயும் ஒரு பேக்கப் இருக்கு, நான் ஒர்க் பண்ற டீம் கிட்டயும் ஒரு பேக்கப் இருக்கு. ஸோ ஃபைல் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை இன்னொரு சினாரியோ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்க கிளையண்டே வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா ஃபுட்டேஜ் பேக்கப் கேட்குறாங்க, எனக்கு அன்றைக்கே வேணும் அப்படின்னா, கிளையண்ட்ல நிறைய பேர் கிட்ட லேப்டாப்ல வந்து எஸ்டி கார்டு ரீடர்லாம் இருக்கு, இல்லைனா அவங்களால எஸ்டி கார்டுல இருந்து காப்பி பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்க இன்ஸ்டன்ட்டா எஸ்டி கார்டு எடுத்து அவங்க கையில கொடுக்கலாம். ஓகேங்களா? எஸ்டி கார்டு வந்து ஆப்வியஸ்லி நீங்க வேணும்னா பட்ஜெட்ல கூட அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் கார்டை நீங்க கொடுத்து அப்புறம் ரெக்கவரி பண்றீங்களோ அது வாட் எவர் இட் இஸ், நீங்க வந்து அவங்களுக்கே இன்ஸ்டன்ட் பேக்கப் வேணும்னாலும் கார்டை கொடுக்கலாம். ஸோ ஃபைல்ஸ் கரப்ட் ஆகாது, மிஸ் ஆகாது. நீங்க வந்து வேற டீம்னா ஃபைல் ஷேரிங் ஈஸியா பண்ணலாம், கிளையண்ட்டுக்குமே இன்ஸ்டன்ட் ஷேரிங் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கனால நான் வந்து டியூவல் மெமரி கார்டு ஸ்லாட்டை வந்து எப்பவுமே பயங்கரமா ரெக்கமெண்ட் பண்ணுவேன், பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நிறைய பேர் யோசிப்பாங்க, நீங்க வந்து அகைன் நீங்களே சொன்னீங்க சைஸ் வந்து அதிகமாக்க கூடாது, நீங்க ஹார்ட் டிஸ்க் ஒர்க் லோட் அதிகமாகும், சிஸ்டம் ஒர்க் லோட் அதிகமாகும்னு சொல்றீங்களே, இப்போ 2 வாட்டி ரெக்கார்ட் பண்றீங்களேன்ட்டு. அது வேற, ஃபைல் சைஸ் ரொம்ப அதிகமாக கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர நீங்க 2 வாட்டி ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படின்றது கிடையாது. 2 வாட்டி ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா ஃபைல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கும். நீங்க சிம்பிள் ஒரு இவெண்ட்டை நீங்க முடிச்ச பிறகு அதில் ஒரு பேக்கப் மட்டும் வச்சுட்டு இன்னொரு பேக்கப் டெலீட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அந்த இன்ஸ்டன்டா ப்ராசஸ் பண்ற வரைக்குமோ இல்லைனா இன்னொரு டீம் கிட்டயோ இல்லை கிளைண்ட் கிட்டயோ பேக்கப் கொடுக்குற வரைக்குமோ அட்லீஸ்ட் 2 கார்டே ரெக்கார்ட் ஆகட்டும், 2 ஃபுட்டேஜ் உங்ககிட்ட இருக்கட்டும். அதனால ஒரு தப்பும் கிடையாது. ஒரு 1 or 2 வீக்ஸ் நீங்க எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண ஃபைல் ஷேர் பண்ண பிறகு எடிட்டர்ஸ் டிசைனர்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ண பிறகு நீங்க ஒரு பேக்கப் மட்டும் நீங்க வச்சிருந்தாலே போதும், உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒர்க் லோடுமே சைஸ் லோடுமே அதிகமாகாது. ஓகேங்களா? ஸோ டியூவல் மெமரி கார்டு ஸ்லாட் இருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. அது வந்து ஒரு மஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில். ஏன்னா லாக்ஸில் செலவு பண்ணி அந்த இடத்துல என்டையர் ஈவெண்ட் நடக்குது, அதுக்கான மொத்த அத்தாச்சுமே உங்ககிட்ட இருக்கிற சின்ன சிப் மட்டும்தான். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க, கரப்டாக விட்டுறாதீங்க. அதனால் எப்போவுமே டியூவல் ஸ்லாட்டில் வந்து இருந்ததுன்னா டியூவல் ஸ்லாட்டில் ரெக்கார்ட் பண்ணுங்கள். நான் வந்து R5லையுமே அதான் பிளான் பண்ணுறேன். இப்போ R8ல வந்து சிங்கிள் ஸ்லாட்டு தான், பட் நான் R8 வந்து பிரைமரி கேமாக யூஸ் பண்ண மாட்டேன், செகண்டரி கேமாக யூஸ் பண்ணுவேன். பிரைமரி கேம் எல்லாமே டியூவல் ஸ்லாட்டில் தான் ஓடும். அந்த மாதிரி நாங்களே வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்களுமே வந்து ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும் போது இந்த சிஸ்டமேட்டிக்கெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே உள்ள என்ட்ரானீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நிறைய படம் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மிஸ்ஆப்ஸ் பண்ணுவாங்க. எனக்குமே வந்து ஸ்டார்டிங் பீரியட்லாம் வந்து நான் 2-3 ஃபைல் தொலைச்சிருக்கேன், அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் ரெக்கவரி போட்டிருக்கோம் கரெக்ட் ஆகி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இப்போயே இதெல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிட்டு உள்ள என்ட்ரானீங்கன்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற. இன்ஃபேக்ட் இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ராகும் போது இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணீங்கன்னா நீங்கள் இது மூலியமாக நடக்கிற மிஸ்டேக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த டியூவல் மெமரி கார்டு ஸ்லாட்டையும் ஃபியூச்சரையுமே வந்து மறக்காமல் செக் பண்ணுங்கள். இருக்கிற மாதிரி கேமரா வாங்குங்க, இருந்ததுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, நம்ம வந்து மேஜராக டிஸ்கஸ் பண்ணாத சில ஃபீச்சர்ஸ் இன்றைக்கி பார்த்தோம். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வாங்க போகிற வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமராவில் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஒரு பர்ஃபெக்டான வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமரா கிடைக்கும் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். பட் நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் எங்கே போனாலும் ஒரு காமனாக ஒரு 2-3 விஷயம் சொல்லுவாங்க. ஒரு ஃபுல் ஃப்ரேம் இருக்கட்டும், மிரர்லெஸ் இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், நல்ல ரெசல்யூஷன் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து எங்கே போனாலும் காமனாக சொல்கிற விஷயந்தான். பட் இதை வந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்லலை, எண்ணில் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அகெயின் இப்போ வந்து ஒரு சின்ன ப்ரீஃபாக அதை டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டிஎஸ்எல்ஆர்ன்ற விஷயம் இப்போ யாருமே யூட்டிலைஸ் பண்ணுறதில்ல, வாங்குறதில்ல, ஃபுல்லாகவே மிரர்லெஸ்க்கு மைக்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் எங்கே போனாலுமே மிரர்லெஸ் அப்படின்ற செக் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் ஃப்ரேம். வெட்டிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறதுனால நம்ம எல்லாமே பிரிண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறோம். ஓகேங்களா? மேஜராக வந்து நம்ம ஆல்பம் பிரிண்டிங்காக தான் போக போகுது. அதனால் நம்ம கிராப் சென்சாரில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபர்தராக அந்த சப்போஸ் இமேஜை வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி ஒர்க் பண்ணணும், இல்லை ஜூம் இன் பண்ணி பிரிண்ட் போடணும் அப்படின்னா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஃபுல் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாலே அது பெட்டர் தான். அட் த சேம் டைம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கிராப் சென்சாரில் நீங்கள் லென்ஸ் போட்டிங்கன்னா எல்லாமே ஒரு 1.5 1:6 மேக்னிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆகும். நீங்கள் வந்து ஒரு 35mm போட்டுட்டு நீங்கள் கிராப் சென்சாரில் 35mm போட்டிங்கன்னா 35mm கிடைக்காது. ஆப்வியஸ்லி கொஞ்சம் ஜூம் இன் ஆகி தான் கிடைக்கும். வெட்டிங் சினாரியோவில் சின்ன சின்ன இடத்துல ஒர்க் பண்ணுவோம், கெட்டிங் ரெடி ரூம்ஸ் சின்னதாக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் வந்து கிராப் சென்சார் இருந்ததுன்னா ஒன்று இந்த இமேஜோட குவாலிட்டி நம்மளுக்கு லாஸ் ஆகிறது பத்தாதுன்ட்டு இந்த லென்ஸோட விஷயமே, ஃபோக்கல் லென்த்தோட விஷயமே நம்மளுக்கு இடிக்கும். அதனால வந்து எப்பவுமே சூஸ் பண்ணும்போது வெட்டிங்க்குன்னு கேம் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஃப்ரேமே சூஸ் பண்ணுங்கள், கிராப் சென்சார் சூஸ் பண்ணாதீங்க. லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் கிராப் சென்சார் ஓகே தான். அங்கேருந்து சில ப்ரொஃபஷன்ஸ்க்கு கிராப் சென்சார் இப்போவுமே யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க, யூஸ் பண்ணுறாங்க. பட் வெட்டிங்க்கு அது வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் நான். நெக்ஸ்ட் எல்லா இடத்துலையும் காமனாக இது பாருங்க அப்படின்னு சொல்கிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெகா பிக்சல். ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் நான், மெகா பிக்சல், ரெசல்யூஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் வெட்டிங்க்கு. பட் ஈவன் ஸ்டில் இது எல்லாமே ரொம்ப காமனான ஃபீச்சர்ஸாக மாறிடுச்சு. பட் ஈவன் தோ ஒரு ப்ரீஃபாக பார்க்கலான்னு சொன்னதுனால மெகா பிக்சல் ஏன் ரொம்ப நீங்கள் வந்து வைட்டலாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல மெகா பிக்சல் இருந்தது அப்படின்னா நம்ம அகைன் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இமேஜை க்ராப் பண்ணி ரீடச் பண்ணி பிரிண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் சரௌண்டிங்கில், பொண்ணு மாப்பிள்ளையை மட்டும் ஜூம் பண்ணி க்ராப் பண்ணோன்னா அதையும் பண்ணலாம்.
இப்போ ரெசல்யூஷன் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, மெகா பிக்சல் ரொம்ப கம்மியான கேம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிங்கன்னா ஆப்வியஸ்லி இமேஜோட குவாலிட்டி உடையும். அதனால வந்து நீங்கள் வாங்கும் போதே ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் சூஸ் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் விஷயம் வந்து நல்ல ரெசல்யூஷன் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க. அதாவது மெகா பிக்சல் நல்லா இருக்கிறதும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் R5 யூஸ் பண்ணுறேன், என்னோட கேண்டிடேட்க்கு மேஜர் அதுதான். 45 மெகா பிக்சல் இருக்குது. சம்டைம்ஸ் நான் வந்து எனக்கு சைடில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா தாராளமாக ஜூம் பண்ணி க்ராப் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். நான் இமேஜோட குவாலிட்டி அப்படியே ரீட்டைன் ஆகும், பெருசாக லாஸ் இருக்காது. லைக் சோனிலையுமே வந்து நல்ல நல்ல மெகா பிக்சல் இருக்கிற கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்பராக சூஸ் பண்ணி வாங்கணும் அப்படின்னா ரெசல்யூஷன் சூப்பராக இருக்கும்போது நமக்கு ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணலாம், இமேஜை ரீடச் பண்ணலாம், கலர் கிரேடிங் பெட்டராக பண்ணலாம், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் க்ராப் பண்ணணும், இல்லை பிரிண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் போடணும், எவ்வளோ பெரிய பிரிண்ட்டாக இருந்தாலும் அதை தாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே கிடைக்கும். ஸோ அதனால் காமனாக சொல்கிற விஷயத்தில் வந்து மெகா பிக்சல் அண்ட் ஃபுல் ஃப்ரேம் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து எப்போவுமே மேஜராக சொல்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப் வந்து எல்லா கேம்லேயும் வந்து இன்றைக்கி ரொம்ப அட்வான்ஸ்டாகவே மாறிடுச்சு. ஈவன் சில பாடிஸில் வந்து பேட்டரி சின்னதாக இருக்கும், அதோட பேட்டரி சைக்கிள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 400 பிக்ஸ் பர் பேட்டரி. இப்போ நீங்கள் வந்து R5 எடுத்தீங்கன்னா தாராளமாக 500 எடுக்கும், சோனிஸ்லேயுமே 500 600 எடுக்கும். எனக்கு வந்து R8 வந்து ரொம்ப சின்ன பேட்டரி தான். இதுலேயுமே சில செட்டிங்ஸ் மாற்றுற பிறகு 300 பிக்ஸாவது 300 ப்ளஸ் பிக்ஸாவது எடுக்குது. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 400 ப்ளஸ் பிக்ஸ் எடுக்கணும் ஒரு பேட்டரிக்கு. அப்போ தான் வந்து வெட்டிங் சினாரியோவில் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இந்த எடுக்க முடியும். 2 பேட்டரி இருந்தாலே ஒரு வெட்டிங்கை ப்ராப்பராக முடிக்கலாம். ஏன்னா வெட்டிங் மேரத்தான் மாதிரி இருக்கும். காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிச்சுவல்ஸு, ரிசப்ஷனு, மறுநாள் காலையில் வெட்டிங்கு, அப்படியே ஃபாலோட் பை அப்படின்னு அடுத்தடுத்த ரிச்சுவல்ஸ்னு போய்கிட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து இப்போ ஒரு கிறிஸ்டின் வெட்டிங்காக இருக்கட்டும், முஸ்லீம் வெட்டிங்காக இருக்கட்டும், அப்புறம் இந்து வெட்டிங்காக இருக்கட்டும், பிராமின் வெட்டிங் இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இந்த டைம் கன்ஸ்டன்ட் வந்து டபுள் ட்ரிபிள்னு மாறிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து கெட்டிங் ரெடிக்கு உள்ளே போகிறோம், அப்புறம் ரிசப்ஷன் அட்டன் பண்ணுறோம், எண்டிங்கில் திருப்பி ப்ரோசஸ் பண்ணுறோம். இந்த டியூரேஷன் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா, வெட்டிங் நடக்கிற டியூரேஷன். அப்போ வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து பேட்டரி லைஃப் தேவை. நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி 400 ப்ளஸ் பிக்ஸாவது ஒரு பேட்டரி எடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து ஒரு அட்லீஸ்ட் டீசெண்டான பேட்டரியாக நம்ம கன்சிடர் பண்ணணும், ஒரு குட் பேட்டரியாக. ஸோ நம்மளுக்கு சூஸ் பண்ண போகிற பாடியில் வந்து பேட்டரி நல்லா சாலிடாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து ஷூட் அட்டன் பண்ணலாம். ஒரே ஒரு செகண்டரி பேட்டரி இருந்தால் கூட போதும், ஒரு ஈவினிங் செஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். வேறாஸ் வந்து இப்போ பேட்டரி வீக்காக இருக்குது, எனக்கு வந்து பேட்டரி ரொம்ப சின்ன பேட்டரி செட் ஆகலைன்னா நீங்கள் மல்டிபிள் பேட்டரிஸ் வச்சுருக்கணும், எல்லாத்தையுமே சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஈவினிங் செஷன் அட்டன் பண்ணுறதே உங்களுக்கு 3 to 4 பேட்டரிஸ் வேணும். இப்போ R8லாம் வந்து ஆப்வியஸ்லி வந்து இதோட பேட்டரி ரொம்ப சின்னது. என்கிட்ட இந்த பேட்டரி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா R5 வந்து ஈவினிங் செஷனுக்கு 2 பேட்டரி இருந்தாலே போதும், நான் முடிச்சிருவேன். இவனுக்கு வந்து கண்டிப்பாக 3 பேட்டரி தேவை. இதில் வீடியோ சம்டைம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 4 பேட்டரி வரைக்கும் தேவைப்படுது. இது ஃபுல் ஃப்ரேம் இருக்கனால நாங்கள் யூஸ் பண்ணோம். பட் செகண்டரி பாடியாக யூஸ் பண்ணனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருந்தாலுமே எங்களுக்கு பெருசாக தெரியல. பட் இப்போ நீங்கள் சிங்கிள் பாடி யூஸ் பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து மேஜர் கேமே இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்கன்னா நான் இந்த சொன்னல இந்த பேசிக்கான க்ரைட்டீரியாஸ், ஒரு ஃபுல் ஃப்ரேம், அப்புறம் வந்து ஒரு நல்ல மெகா பிக்சல், ஒரு நல்ல பேட்டரி, மிரர்லெஸ் ஆப்வியஸ்லி மிரர்லெஸ், இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான க்ரைட்டீரியாஸாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசப்படாத ஃபீச்சர்ஸாக நான் அந்த முன்னாடி சொன்ன சோல்ஜர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான வெட்டிங் கேமரா பாடி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெட்டிங் ஃபீல்டில் என்ட்ராகும் போது அப்போவே வந்து சாலிடான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்தாலே வந்து ஒரு பர்ஃபெக்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமரா கிடச்சிருந்தான். பட் நம்ம ஊர் எக்கனாமிக்கு ஒரு செக்மெண்ட் இருக்குது, அதுதான் பட்ஜெட். பட்ஜெட் தான் இங்கே கிங் மேக்கர். பட்ஜெட் இல்லாமல் யாருமே எதுவுமே பிளான் பண்ணுறது கிடையாது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் சொன்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே எல்லா கேம்லேயும் இருக்கும், ஆனால் பர்ஃபெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. எல்லா கேம்லேயுமே நீங்கள் ஐஏ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ஃபேஷியல் ரெகக்னிஷன் இருக்குது, ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் இருக்குது. பட் அது வேரியேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது நம்ம டிசைடிங் ஃபேக்டராக எதை வைக்கிறோம்னா பட்ஜெட்டை தான் வைக்கிறோம். ஒரு என்ட்ரி ஆகிற ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து பட்ஜெட் ரொம்ப அதிகமாக இருக்காது ஆப்வியஸ்லி. ஓகேங்களா, அவங்க தான் இப்போ தான் என்ட்ராக போகிறாங்க, ஏர்னிங் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பட்ஜெட் உடனே கொஞ்சம் ஹெவியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து எப்படி பட்ஜெட்டை பிளான் பண்ணி ஒரு கேமரா வாங்கலாம்? நான் சொன்ன க்ரைட்டீரியா எல்லாமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் பட்ஜெட்னு உள்ளே வரும்போது யோசிங்க, நீங்கள் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறீங்களா, இல்லை என்ட்ராகும் போது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி பண்ண போகிறீங்களான்னு. கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிக்கு ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய தேவைப்படும், நிறைய கியர்ஸ் தேவைப்படும். ஸோ இனிஷியலாக உள்ளே வரும்போது நீங்கள் ட்ரெடிஷ்னல் மட்டும் தான் பிளான் பண்ண போகிறீங்க, ஒரு 3 to 4 years நான் ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சொல்லப்பட்ட ஃபீச்சர்ஸ் சிலதில் வந்து உங்களால் வந்து சாக்ரிஃபைசஸ் பண்ண முடியும் சிலதில். ஓகேங்களா, எப்படின்னா இப்போ ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து எனக்கு மஸ்டாக தேவை ப்ரோ, 8 இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் அது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிக்கு கண்டிப்பாக தேவை. பட் நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர்னா நீங்கள் குரூப்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சிங்கிள் ஷாட் தான் எடுப்பீங்க. நீங்கள் வந்து நிறைய ஷாட் கண்டினியூஸ் போட மாட்டீங்க. ஸோ நீங்கள் ஃப்ரேம்ஸ் பர் செகண்டை சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நான் அதே மாதிரி டியூவல் மெமரி கார்டு ஸ்லாட் சொன்னேன். டியூவல் மெமரி கார்டு ஸ்லாட் வந்து ரொம்ப மஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஷார்ட்ஸ் வந்து டியூவல் ரெக்கார்ட் பண்ணலாம், ராவில் நீங்கள் டேரெக்டாக பண்ணலான்ட்டு. சில இடத்துல வந்து சிங்கிள் மெமரி கார்டு ஸ்லாட் தான் வரும். ஆப்வியஸ்லி நம்மளோட சீனியர்ஸ் எல்லாமே சிங்கிள் மெமரி கார்டு ஸ்லாட்டில் தான் ஒர்க் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் R8 சூஸ் பண்ணேன் அப்படின்னா
R5 பாடியோட இது வந்து ஆஃப் த ப்ரைஸ் தான், ஆஃப் த ப்ரைஸ்க்கும் கீழே சொல்லலாம் இதில். பட் சிங்கிள் மெமரி கார்டு ஸ்லாட் தான், இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எந்த செக்டாரில் என்ட்ராக போகிறீங்க, என்ன செக்டாரில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து உங்கள் பட்ஜெட் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும்போது நீங்கள் வந்து சில சாக்ரிஃபைசஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி வந்து இப்போ நான் சொன்ன ஃபீச்சர்ஸில் எது உங்களுக்கு வேணும் வேணான்னு பார்த்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கட்டும், இருந்தாலுமே நீங்கள் டைசெக்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் ஆக போகிறேன், எனக்கு வந்து ஃபுல் ஃப்ரேம் மஸ்ட்டு, அட் த சேம் டைம் நல்ல ரெசல்யூஷன் இருக்கும் அப்போ தான் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஃபோக்கஸிங்கும் இருக்கும், பட் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் ஃபேஷியல் ரெகக்னிஷன்லாம் பெருசாக தேவைப்படாது ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபருக்கு. அதனால் அது கூட பிரச்சனை இல்லை. 2 பேருமே வெட்டிங் சீனாவில் தான் ஒர்க் பண்ண போகிறோம், ட்ரெடிஷ்னல் அண்ட் கேண்டிடும் போது கலர் சயின்ஸ் 2 பேருக்குமே இம்பார்ட்டன் தான். ஸோ கலர் சயின்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க, அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 2 சினாரியோஸும் வந்து டைசெக்ட் பண்ணி நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்ஃபெக்டான வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமராவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் எல்லா கேமுமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஈவன் என்னோட கேம் R5 இருக்கட்டும், R8 இருக்கட்டும், A7 IV இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே சில ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். பட் ஈவன் ஸ்டில் உங்கள் ஒர்க்கிங் ஸ்டைலுக்கும் உங்களோட ஒர்க்குக்கும் அது ஆப்டாக இருந்ததுன்னா போதும். உங்களோட ஒர்க்கை ஜஸ்டிஃபை பண்ணி உங்கள் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். பர்ஃபெக்ட் கேமரா அப்படின்னு தேடணும் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருந்தால் பர்ஃபெக்ட் கேமரா அப்படின்னு சொல்கிறோம். பட் எல்லாத்துலேயுமே எல்லா ஃபீச்சரும் பர்ஃபெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அது இருந்துருச்சுன்னா நம்ம அடுத்த கேமுக்கு மாற்ற மாட்டோம், அடுத்த கேமை தேடி ஓட மாட்டோம். போது எந்த கம்பெனியும் உடனே அதை லான்ச் பண்ண போகிறதில்ல. கம்பெனியோட டாப் ஆஃப் த லைனில் இருக்க கேமரா எடுத்து யூஸ் பண்ணாலுமே அதில் சில ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் வந்து அதை மைண்டில் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்ட் கேமரா தேடும் போது இந்த பட்ஜெட் கிங் மேக்கரே வந்து பிளானில் வச்சு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு சூஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட வெட்டிங் ஈவெண்ட்டில் இறங்குங்க. நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுங்கள். நல்ல குவாலிட்டி அவுட்புட்ஸ் கொடுங்க. உங்கள் கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா? கீப் க்ரோயிங். அப்புறம் ஃபியூச்சரில் ஆப்வியஸ்லி வந்து இன்னும் பிகர் கேமராஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ரோத்தும் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இனிஷியலாக என்ட்ரு ஆகும்போது உங்கள் பட்ஜெட் அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பிளான் பண்ணி வாங்குங்க. உங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமராவை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையான ஜென்ரல் ஃபீச்சர்ஸும் பார்த்துட்டோம், கொஞ்சம் யாரும் பேசாத எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் பார்த்துருக்கோம். இதை வச்சு நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி கேமரா வந்து பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் பட்ஜெட்டை வச்சுமே பிளான் பண்ணுவீங்க நம்புகிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபோட்டோகிராஃபி கண்டென்ட்டோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் நிறைய ஃபோட்டோ பிடிஎஸ்எஸ் அண்ட் அப்புறம் வந்து பிடிஎஸ்எஸ் தான், நிறைய ஃபோட்டோ பிடிஎஸ், அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்கல் கண்டென்ட்லாமும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பத்மன் ஃபோட்டோகிராஃபி ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாண்டிலும் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பத்மன் ஃப்ரம் பத்மன் ஃபோட்டோகிராஃபி. தேங்க்யூ.